வீட்டில் தனிமையில் இருக்கிறப்போ கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது சமைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப காலையில் வாங்கி வச்ச பால் இருந்தது. இந்த பாயாசம் பண்ணி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அந்த பாயாசம் குடிச்சும் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஸ்டோர் ரூமில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பாயாசத்துக்கு தேவையான நெய், சேமியா, ஜவ்வரிசி எல்லாம் எடுத்துக்கிட்டு முந்திரி, ஸ்டோரில் திராட்சை எல்லாம் எடுத்துக்கிட்டு அடுப்பத்தை வச்சு ஒரு சின்ன பாத்திரத்தில் நெய் ஊற்றி ஃபஸ்ட்டு முந்திரி, அதுக்கப்புறம் திராட்சை நல்லா வறுத்துட்டு அது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறது. அதே பாத்திரத்தில் ஜவ்வரிசி ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அதையும் தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கிட்டு அதே பாத்திரத்தில் நெய், சேமியாவும் நல்லா வறுத்துறது. 2 நிமிஷம் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு அடுப்பில் பற்ற வச்சு பாலை வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் கனமான பாத்திரம், நான் சின்ன குக்கர் எடுத்துக்கிட்டேன், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி சூடானதுக்கப்புறம் ஜவ்வரிசி வேக வைக்கிறது. அதுக்கப்புறம் பால் பொங்கினதுக்கப்புறம் பாதி பாலை மட்டும் ஊற்றி கடைசியில் சேமியா, தேவையான அளவு சர்க்கரை, இந்த ஏலக்காய் சர்க்கரை கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுக்கணும் ஏலக்காய் தூளுக்கு. சரின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் ஜவ்வரிசியில் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரை, இந்த வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா பாயாசம்லாம் ஆறுனதுக்கப்புறம் மீதி பாலை ஊற்றிடுங்க. அப்போ தான் கெட்டி இருக்காது. ஆறுனதுக்கப்புறம் ஒரு கப்பில் ஊற்றி ரிலாக்ஸாக சோபாவில் உட்காந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாயாசம் குடித்தேன்.